ஸ்ரீ கந்த புராணம் 23ஆம் பகுதி. திருமாலின் புதல்விகள். முருகப்பெருமானின் புகழ் ஸ்ரீவைகுந்தத்திலும் பரவியது அவரது ஆணையால்தான். திருமால் உலகத்தில் உள்ள அரக்கர்களை அழித்து கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் முருகப்பெருமானுக்கு மேலும் பெருமை தந்தது. இதற்காக அவர் தசாவதாரம் எடுத்து வருவதாக சிவபெருமானே அன்னை பார்வதி தேவியிடம் கூறினார். சூரபத்மனை அழிக்க வந்த தன் மருமகனுக்கு தன் சக்தியை வழங்க வேண்டும் என்று விரும்பினார். உபேந்திரன் என அழைக்கப்படும் திருமால். திருப்பார்கடலில் பைய துயின்ற அந்த பரந்தாமன் ஒரு முறை விழித்து பார்த்தார். அப்போது அவரது விழிகளில் இருந்து கொடிகளை ஒத்த இடையை உடைய அழகிய பெண்கள் வெளிப்பட்டனர். தந்தையே வணக்கம் என்று அப்பெண்களில் முதலாவதாக வந்தவள் அமுதவல்லி, அடுத்து வந்தவள் சௌந்தரியவல்லி, அதாவது சுந்தரவல்லி. இருவரையும் உச்சி மோந்த திருமால், என் அன்பு புதல்விகளே, நீங்கள் இருவரும் என் மருமகன் முருகனுக்காக பிறந்தவர்கள். அவனின் புகழ் எல்லையற்றது என்று கூறி முருகப்பெருமானின் அருமை பெருமையை எடுத்து கூறினார். இதை செவிமடுத்த அந்த பெண்களின் உள்ளத்தில் முருகப்பெருமானை காணாமலேயே மையல் பிறந்துவிட்டது. தங்களது அன்பு மையல் நாயகனை காண வேண்டும் என்ற ஏக்கம் அவர்களுக்குள் இருந்தது. ஒரு நாள் அமுதவல்லி தன் தங்கையான சுந்தரவல்லி என்று அழைக்கப்பட்ட சௌந்தரியவல்லி தேவியிடம், சௌந்தர்யா, நாம் முருகப்பெருமானுக்காகவே பிறந்திருக்கிறோம். உலகில் வல்லவர் யாரோ அவரை அடைவதில் பெண்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். வீரமிக்க ஆண்கள் உலகில் ஆங்காங்கேதான் இருப்பார்கள். தன் பக்கத்தில் இருப்பவருக்கும் நண்பருக்கும் சக மனிதருக்கும் துன்பம் இழைப்பவன் வீரன் அல்ல. பிறரது நன்மைக்காக தன் உயிரை கொடுக்க துணிபவன் எவனோ அவனே சுத்த வீரன். முருகப்பெருமான் தனக்காக அல்லாமல் உலக நன்மை கருதி சூரபத்மனை அழிக்க பிறந்திருக்கிறார். அவர் நம் கணவரானால், நம் நாயகரானால், நம்மை போல் கொடுத்து வைத்தவர் யாரும் இருக்க இயலாது. அமிர்த சௌந்தரிய முருகன் என்று அவர் பெயர் பெறுவார். அமுதமாகிய நான் அவருடன் இணைந்தால் அழிவில்லாத புகழ் பெறுவேன். சௌந்தரியமாகிய நீ அவருடன் இணைந்தால் அவர் இளமை பொலிவுடன் திகழ்வார் என்றாள். இருவரும் என்றேனும் ஒரு நாள் முருகப்பெருமான் தங்களை தேடி வருவார் என எதிர்பார்த்தனர். காலம் சென்றதை தவிர முருகப்பெருமான் வரவில்லை. எனவே இருவரும் தங்கள் அலங்காரங்களை களைந்துவிட்டு வெள்ளை பட்டு உடுத்தி நாணல் காட்டிற்கு சென்றனர். இடுப்பில் ஒட்டியானத்திற்கு பதிலாக நாணல் புல்லை கயிறாக திரித்து கட்டி கொண்டனர். முருகப்பெருமானின் புகழ் பாடி தவத்தில் ஆழ்ந்தனர். நீண்ட தினங்களாக தவமும் தொடர்ந்தது. 23ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.